பாளைய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஎம்ஆர். திருப்பூரில் ஒரு பாலியல் வன்கொடுமைன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு. இது தினமும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நடக்குது. ஆனால் அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம திருப்பூர்லேயே நடந்திருக்கு. இதை குறித்து நம்ம கலந்து ஆய்வு செய்கிறதுக்காக தான் புதிய திராவிட கழகத்திலேருந்து அண்ணன் இமானுவேல் நாடார் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். ரெண்டாவது நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இப்ராஹிம் பாதுஷா அண்ணா வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அடுத்து நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சி கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் வந்திருக்காங்க. அருண்குமார் வணக்கம். வணக்கம். அருண்குமார், இன்னைக்கு நம்ம அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் களத்துக்கு போனனால உங்களை கேட்கலாம்னு தான் நான் ஐடியா பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு? இது நேற்று நடந்ததா? இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மங்களம் ரோடு கேவிஆர் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்க கதிரவன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இரண்டாவது படிக்கக்கூடிய பெண் குழந்தை பாத்ரூம் போன இடத்துல அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற அந்த கட்டட வேலை செய்யற ஒரு வட மாநிலத்தவர் அந்த பெண்கிட்ட பாலியல் ரீதியான தொல்லைகள் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருக்காங்க. இது முந்தானேத்து நடந்திருக்கு. இது நடந்தோடனையும் கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் அந்த குழந்தை சொல்லியிருக்கு, இந்த மாதிரி அங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிளாஸ் டீச்சரோட நிறைய மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு HM வச்சு பேசுறாங்க. அவனை கூப்பிட்டு நார்மலா எல்லாருக்குமே அது மனிதாபிமானமா ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அது அந்த ஸ்கூல்ல நடந்திருக்கு. அந்த வடநாட்டுக்கு அந்த ஹிந்திக்காரனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அது எல்லாமே அக்செப்டபிள் தான். அதுக்கப்புறம் நிர்வாகம் ஒரு விஷயத்துல ஈடுபடுது. அதுதான் ஏற்புடையது இல்லாம போகுது. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த விதத்துல அந்த கிளாஸ் டீச்சரை வச்சே சொல்லி தாட்டி விடுறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாட்டி விடுறாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தோம்னா அவங்க பெற்றோர்கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு போய் பதறி போய் அடுத்த நாள் காலையில பேரண்ட்ஸ் போய் ஸ்கூல்ல கேட்டதுக்கு இது சம்பந்தமா அவங்க ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணவே முதல் விஷயம் அதுதான். ஒரு பள்ளி அந்த கேம்பஸ்குள்ள என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை தான் எடுத்திருக்கோம் இல்லையா. அதை தாண்டி கம்ப்ளைண்ட் அவங்க ஃபைல் பண்ணல. ஏன்னா ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கறதுனால அதை பண்ணல. அது போக இந்த குழந்தைக்கும் அபியூஸ் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படிங்கறதுனால குழந்தைக்கு மேற்கொண்டு எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கறதுனால இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய வெளியே சொல்ல வந்தான்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்டையும் இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இதுல உடன்பாடு எட்டுப்படாதனால யாரா இருந்தாலும் இருக்கும் இல்லையா, தன்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறப்போ எங்க குழந்தைக்கு ஒண்ணும் நடக்கல, நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம், அவனை நாங்க சும்மா விட மாட்டோம், அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, இதை பத்தி கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால வாக்குவாதம் ஆகி நேத்து பிரச்சனை ஆகிதான் திருப்பியும் போலீஸ் வரைக்கும் பிரச்சனை போய் அவனை கஸ்டடியில எடுக்கிறாங்க. கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த வடநாட்டுக்காரன் மேல எந்த ஒரு எஃப்ஐஆரோ இல்ல போக்சோக்கான அந்த செக்ஷன்ஸோ எதுவுமே போக்சோவே போடல. திருப்பியும் லோக்கல்ல இருக்க டிஎம்கே மெம்பர்ஸ் வச்சு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க, இந்த விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம், இதோட விட்டுறலாம். அதான் குழந்தைக்கு தான் எல்லாரும் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, குழந்தைக்கு தான் ஒண்ணும் ஆகல இல்ல அப்புறம் என்ன அப்படின்னு. பாலியல் தொல்லை கொடுத்து அந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு ஏதாவது பிரச்சனையானா மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இல்லையா. ஒரு அத்துமீறல் நடக்குதுனால அதுக்கு உடனடியாக நடவடிக்கை தேவைதான். இன்னைக்கு போக்சோ எவ்வளவு கடுமையான சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது நிறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்ணப்பட்டாலும் அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துடக்கூடாது, குறிப்பா குழந்தைகளுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த போக்சோ ஆக்டே. அப்ப அந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபடுறவங்க மேல இந்த பள்ளி தன்னோட பள்ளி பேருக்கு ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வருங்கிறதுனால இதை பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க லோக்கல் ஆளுகளை வச்சு பேசுறது இது ஏற்படுறதா இல்ல, இது மத்த கட்சிக்காரங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய போகுது. அப்படிங்கிறப்பதான் ஆளும் கட்சி நபர்களை சேர்ந்தவங்களோட ஸ்கூல் அப்படிங்கறதுனால இன்னைக்கு அந்த விஷயம் காலையில திருப்பியும் பூதாகரமா வெடிக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த இந்திக்கார மேல போக்சோவே ஆளும் கட்சி அப்படிங்கிறது மக்கள் சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமா நம்மளுக்கு தெரியாது இல்ல. இல்ல அதிகாரப்பூர்வமா எல்லாத்துக்கும் தெரியும். அதிகாரப்பூர்வமா தெரியாதுங்கிறதெல்லாம் இல்ல சார். இந்த ஒரே கேம்பஸ்குள்ள 2 ஸ்கூல் ரன் ஆகுது. ஒரு ஸ்கூல் கதிரவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஒரு ஸ்கூல் ஸ்காலர்ஸ் ஆர்க்குன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்காலர்ஸ் ஆர்க் ஸ்கூல் ஓப்பனிங் ஆகட்டும், அதுல இன்வெஸ்டர்ஸா இருக்கிறதும் முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் திமுக இருக்கிற இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிற நபர்கள் தான். அந்த ஏரியா ஃபுல்லாமே டிஎம்கே கொடி வச்சு தான் அந்த ஸ்கூலை ஓபன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கதிரவன் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஓனர்ஸும் பரம்பரையா அவங்களும் திமுக காரங்க. இது மறுக்கவே முடியாது. ஏன்னா இது அந்த பகுதியில வசிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும்.
இது நீங்க வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க படிக்கல அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க போய் ஏன்னா ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தான் அவங்க வீடு இருக்கு. அந்த ஏரியால இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு நேத்து அவங்க புதுசா திமுக இல்ல. ஸ்கூல்ல நடக்கிற தவறுக்காக நம்ம போய் அந்த பிரமுகரை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. தவறு நடந்திருக்கு அப்படிங்கையில அவங்க தண்டிக்கப்படணும், அவ்வளவுதானே? அதுதான் இல்ல சார், நீங்க அவங்கள குற்றம் சொல்ல முடியாது நீங்க எப்படி சொல்ல. ஏன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா குற்றம் சொல்ல போறதே இல்ல. நான் தான் சொன்னேன் இல்லையா, கேம்பஸ்குள்ள என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் எடுக்கணுமோ அதை முறையா எடுத்திருக்காங்க. அதுல நம்ம வந்து எந்த ஒரு குறையும் சொல்லல. ஓகே, அது நான் இன்னும் பேசுறதுக்கு நேரம் இருக்குல்ல, 2வது சுற்றுல வரேன். ஆனால் நம்ம இமானுவேலன்ட்ட கேட்போம். ஆனால் முன்னாடி காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், நான்லாம் சின்ன குழந்தைய இருக்கையில் 5 வயசு வரைக்கும் நம்மலாம் உடைய உடுத்துனது இல்லை. பெரியவங்க தாத்தா இருந்தால் கூட ட்ரௌசர் போட்டிருந்தாலும் என்னடா போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்ட காலம் போய் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு நம்ம அந்த வேட்டி துணியில் தான் கட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு ஒரு ஜட்டி மாதிரி ஒரு பேம்பஸை தூக்கி மாட்டி விட்டு அதோட சிறுநீரகத்துக்கு கட்டுறமோ இல்லையோ மற்றவர்கள் பார்க்கக்கூடாது, அவங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் போகுதே அப்படிங்கிற எண்ணத்தினால கட்டுறாங்களான. முதலாவதாக நம்ம காலையின் யூடியூப் சேனலுக்கும் இதை நேர்காணல் எடுத்து வர நம்ம அருமை நண்பர் அந்தோணிக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல்ல நம்ம அருமை நண்பர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் இப்ராஹிம் பாதுஷா அவர்களையும், தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் கொங்கு மண்டல பொறுப்பாளர் அருண்குமார் நாடர் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருப்பூர் பகுதியில இந்த கதிரவன் ஸ்கூல்ல இன்னைக்கு காலையில நடைபெற்ற சம்பவம், இன்னைக்கு இல்ல நேற்று நடைபெற்ற சம்பவம், இது வந்து ஒட்டுமொத்த பேரண்டையும் வந்து ஒரு மனவேதனையில கொண்டு போயிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம அருமை நண்பர் அருண் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில நடைபெற்ற அந்த பெற்றோர்களுடைய அறவழி போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல இன்னைக்கு கலந்துகிட்டாப்புல. அதுல கைதாகி மண்டபத்துக்கு சென்றுதான் இப்போ ஒரு 6:30 மணி போல காவல்துறை அதிகாரிகள் அவரை விடுவிச்சிருக்காங்க. அதனால அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சம்பவம், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய இந்த ஒரு சிறுமி, இந்த சிறுமி வந்து தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக அந்த கழிவறைக்கு சென்றதாகவும், அப்ப ஒரு வடநாட்டு மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து சில இஷ்யூஸ் கிரியேட் பண்ணதாகவும் தகவலுங்க. இதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கதுதான். அதே மாதிரி நம்ம அருமை நண்பர் அருண் சொன்ன மாதிரி பள்ளி நிர்வாகம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், முழுக்க முழுக்க வந்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வழியில வந்து நம்ம வந்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி இது அரசியல் தனியாவும் அந்த நிர்வாகத்தை தனியாவும் பிரிச்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. எந்த ஒரு அரசியல்வாதிகளா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு சில பிரமுகர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதல்ல நான் ஏற்க மறுக்கிறேன். இந்த நடந்த விஷயத்தை வந்து பள்ளி நிர்வாகம் வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பா நேற்று சொல்லியிருக்கணுங்கிறது எல்லா பேரண்டோட கருத்தும், எங்களை மாதிரி ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களோட கருத்தாவும் அதுதான் ஏத்துக்க முடியும். அந்த இடத்துல வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கு, அது நம்ம இல்லைன்னு மறுக்கல. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட வந்து அந்த பள்ளியுடைய வகுப்புடைய ஆசிரியரை வச்சு இதை எதுவும் வெளியில நீ சொல்லிடாதமா அப்படின்னு சொன்னது வந்து கடும் கண்டனத்துக்குரியது. அப்ப அதை யாரு சொல்ல சொன்னாங்களோ, அந்த மாணவி கிட்ட யாரு சொன்னாங்களோ அவங்க மேலே நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்ப இது நம்ம என்ன நினைக்கிறோம், திருப்பூர் பகுதியில ஒரு மங்களம் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல் தானே, இந்த 4 கேம்பஸ் ஸ்கூல்ல இந்த பிரச்சனை மறைச்சிருவோம் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல இந்த பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள தெரியும். அப்படி எல்லா ஸ்கூல்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துடும். அதனால ஒரு சில நடவடிக்கைகளை வந்து காவல்துறை வந்து எடுத்தாதான் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு குற்றங்களை வந்து நம்ம வந்து தடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல இன்னைக்கு பேரண்ட்டுங்க வந்து போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துல வந்து என்னைக்குமே ஒரு நியாயம் உண்டு. இப்ப அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையோட பேரண்ட் மட்டும் போராடல, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் அங்க வந்து கூடியிருக்காங்க. அப்ப அந்த குழந்தைய வந்து நம்ம வீட்டு பொண்ணாதான் நம்ம பாக்குறோம். அதனால இன்னைக்கு காவல்துறை வந்து போக்சோ நடவடிக்கையில வந்து அந்த நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்ப நான் இந்த முதல் சுற்றுல நான் என்ன சொல்ல வரேன்னா, கடுமையான தண்டனையில நீங்க சார்ஜ் ஷீட்டை வேகப்படுத்தி உண்மையை நீங்க வந்து விசாரிச்சு இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய வாக்குமூலத்தை நீங்க எடுத்து நீங்க வந்து சார்ஜ் ஷீட்டை முதல்ல ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட்டை நீங்க ஃபைல் பண்ணாதான் ஒரு வழக்கு நிக்குங்கிறது என்னுடைய கருத்து.
இது வந்து ஒரு இந்த ஸ்கூலுடைய ஒரு அஜாக்கிரதையால நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப இந்த இடத்துல என்னுடைய கருத்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண் பிள்ளைகள், அதாவது இயற்கை உபாதைகளையோ ஒரு பெண் பிள்ளைகள் நடமாடக்கூடிய இடத்துல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண் ஊழியர்களை நீங்க வந்து தவிர்க்கணும். எப்படி நம்ம வந்து டீச்சர்ஸ் வந்து ஆண் பெண் அப்படின்னு நம்ம பிரிச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பொதுவான இடத்துல வந்து ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆண்களை விடக்கூடாது, ஆண்கள் இருக்க வேண்டிய இடத்துல பெண்களை விடக்கூடாது. அந்த சுற்றுப்புற சூழலுக்கு கிளியர் பண்றவங்களா இருக்கட்டும், அந்த பாத்ரூம் இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் வந்து நிர்வாகம் வந்து டெஃபினட்டா நீங்க வந்து கருத்துல கொள்ளணும். இதே மாதிரி இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. ஏன்னா நாங்களும் ஒரு பெற்றோர் தான், எங்களுடைய குழந்தைகளும் பள்ளிகளுக்கு போறாங்க. நம்ம கூட இருக்கிற நேரங்கள் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி. நம்ம காலையில ஒரு புத்துணர்ச்சியோட அவங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு நம்ம விட்டுட்டு வரோம். திருப்பி அவங்க வரக்கூடிய டைம் வந்து 4 மணி. இந்த 4 மணியில அவங்களுக்கு வந்து நம்ம படிப்பறிவோட கத்துக் கொடுக்கணும், சோசியல் ஆக்டிவிட்டிஸ கத்துக் கொடுக்கணும், முன்னெச்சரிக்கையை கத்துக் கொடுக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு நடக்குதுங்கிறது ஏற்புடையது இல்ல. காவல்துறை மேல ஒரு தனி நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதனால கண்டிப்பா கடும் நடவடிக்கை வந்து திருப்பூர் மாவட்ட உயர் அதிகாரிகளை தலையிட்டு எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய முதல் சுற்றுல நான் இதோடைய கருத்தை நான் நிறைவு பெற்றிருக்கேன். ஓகேண்ணா. ஆனால் நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இப்ராஹிம் பாதுஷான இவங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த மாதிரி போராட்டங்களில் விட இன்றைக்கி பஜாஜ் ஃபைனான்ஸுக்காரன் வந்துட்டான் அப்படின்னாக்கா முன்னாடிலாம் இந்த சொந்தக்காரனை கூப்பிடும்பாங்க, போலீஸுக்கு சொன்னியெல்லான்னு கேட்பாங்க. இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸோ இல்லை எந்த நிறுவனமோ வந்துருச்சு அப்படின்னா இப்ராஹிம் பாதுஷானன் கூப்பிட்டு எல்லாம் மக்கள் ஜனநாயகம் யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயத்தில் இன்றைக்கி நான் முத அவரை நேர்காணல் பண்ணுறேன் அப்படிங்கையில் ஒரு இது. ஆனால் இன்றைக்கி இந்த பாலியல் தொல்லை இதுதான் மெயினானது. இதை உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, எந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு ஒரு முடிவு எப்படி வரும், மாற்றுங்கிறதோட முடிவு எப்படி வரும் அப்படிங்கிறதான். இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு யூத் பார்ட்டியினுடைய மண்டல தலைவர் அருண் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா களத்துல போராடுறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நானும் கலந்துக்கணும்னு நினைச்சு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில கலந்துக்க முடியல. அதன் பிறகு நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஆற்றல்மிகு அண்ணன் இமானுவேல் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த இதுல கலந்துக்கிறாரு. ஏன்னா அவர்களுக்கு இடையில நம்மலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு போராட்டம் எடுத்தாலும் புது இதா வரும். அதே மாதிரி உங்களுக்கும் நம்ம ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து வைக்கிறேன். பொதுவாகவே இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு, இந்த பள்ளியை பொறுத்தவரை அந்த கட்டுமான பணிக்கு வந்த அந்த வட இந்திய நபர்னால நடந்திருக்கு. அப்போ பொதுவாகவே கட்டுமான பணிகள் அல்லது புதிய ஆட்கள் யாராவது வரும்போது வந்து பள்ளி நிர்வாகம் வந்து அவங்களை கண்காணிக்கும். ஏற்கனவே பழைய ஆட்களே வந்து தொடர்ச்சியா பள்ளியில இருக்க ஆசிரியர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவியர்களுக்கு இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்ச்சியா ஏற்படுவதை நம்ம கவனிச்சு வரோம். இந்த சூழ்நிலையில புதிதாக ஒரு விடுமுறை நாட்கள் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம், அல்லது சிறுமியர் என்று எந்த ஒரு அஜாக்கிரதையாக செயல்படுறதுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் பாக்குறேன். அப்போ இதற்கு வந்து ஒரு மக்கள் தொகை பெருகி ஒரு காலத்துல வந்து நீங்க சொன்னது மாதிரி வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாம வாழ்ந்த போது கூட இது போன்ற ஒரு அராஜகங்களோ அல்லது ஒரு பெரிய கொடுமையோ நடந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு நவீன வளர்ச்சி வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு காலத்துல மேற்கத்திய நாடுகளை மட்டும்தான் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய நாட்டுல அதுக்கப்புறம் இப்ப நம்மளுடைய ஊர்ல இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு போது மிகப்பெரிய ஒரு வேதனை தான் இதுல நம்ம படணும். இதுல பள்ளி நிர்வாகம் அல்ல, ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயமும் நம்மை போன்ற அரசியல் தலைவர்களும் இதை மாதம் ஒரு பள்ளிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல வந்து மாவட்ட நிர்வாகம், காவல்துறையாகட்டும் இல்ல ஆட்சித்துறையாகட்டும் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பள்ளிகளை கண்காணித்து ஒழுக்கமானவர்களை கண்காணிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது குற்றம் செய்யக்கூடிய அல்லது குற்ற பின்னணி உள்ளவர்கள் அங்கு உள்ளார்களா அல்லது அவர்களுக்கான ஒரு, ஏன்னா இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்குதுன்னு போது நிறைய வந்து ஒரு தனி மனிதனுடைய குடும்பம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த அல்லது அவர்கள் உணர்ச்சி சார்ந்த விஷயங்களா இருக்கும்போது இது குற்றம் நடவடிக்கையை தாண்டி அவர்களை எப்படி சரிப்படுத்தலான்ற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு நம்ம பாடுபடணுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, ஏன் தவறு நடக்குது, எங்க தவறு நடக்குது, எதனால நடக்குது அப்படின்னு போது நிறைய பேர் அவர்களுடைய உறவுகளை விட்டு வேற ஊர்ல வரும்போது அவர்களுடைய உணர்ச்சிகளை தாண்டி இது நடக்குது. அப்ப இது மிகப்பெரிய கொடுமைகள் யாருக்கு நடக்குதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு எந்த பாவமும் அறியாதவர்களுக்கு இது நடக்குது. அப்ப இதை வந்து தொடர்ச்சியா இந்திய அளவுல இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அப்புறம் நம்ம ஊர் வரைக்கும் வந்துருச்சு. இதை கட்டுப்படுத்துறதற்கு கடுமையான தண்டனைகள், கடுமையான சட்டங்கள், அதே போன்று
நடக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஆராய்ந்து பள்ளிகளில் வந்து ஆசிரியர் பணிக்கு சேர்க்கும் போதும் சரி, அல்லது இது போன்ற வேலைகளுக்கு வரும்போதும் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுடைய மனநிலையை சரி செய்து அவர்களுக்கான உரிய ஒரு என்ன சொல்றது சைக்காலஜிஸ்ட வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் நடத்தினா மட்டும்தான் அவங்க மனநிலையை மாறணும். இது வந்து நீங்க வந்து எவ்வளவு குற்றங்கள் நம்ம தண்டனை கொடுத்தாலும் இது போன்ற செயல்கள் இப்போ நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கும்போது தொடர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும். இந்த நாங்க போராடுற இந்த மைக்ரோ பினான்ஸ் சட்டங்களே பாருங்க, சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதிகமா மக்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம பேசும்போது அந்த தம்பிகளே நீங்க இந்த வேலை செய்யக்கூடாது, உங்களுக்கு இது தகுதியானது இல்ல சொல்லும்போது பாதி பேர் அதுல இருந்து வெளியே வந்து வேற வேலைக்கு போறாங்க. அப்ப இந்த விஷயத்தில் நான் என்ன பாக்கணும், மிகப்பெரிய கொடூரங்கள் அரங்கேறுவதற்கு காரணம் வந்து என்னன்னா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை இன்னைக்கு வந்து அத்தியாவசிய ஆடம்பர வாழ்க்கைகளுடைய தேவைகள் அதிகமானதுனால இன்னைக்கு ஒரு கட்டத்தில் அது வந்ததுக்கு அப்புறம் வந்து மனித நிலை குலைந்து, ஏன்னா அந்த நபர் வந்து அந்த வேலைக்கு செய்யற நபர் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி வந்திருக்க மாட்டான். ஆனா செய்யற அளவுக்கு அவனுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து பொது சூழ்நிலைகளில் மாற்றுறதுக்கு அரசு தான் கடுமையான நடவடிக்கைகள் ஒரு குழு அமைக்கணும். எத்தனையோ தேவையில்லாததுக்கெல்லாம் அரசு குழு அமைக்கிறத தவிர்த்து இது போன்ற மனிதனுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அந்த தவறுகள் செய்யாம இருக்கிறதுக்கும் அவர்களுக்கு மனநலம் சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்குவதற்கும் இதை ஒரு மிகப்பெரிய போர்க்கால அடிப்படையில இதை எடுத்து நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அது குறையும், இல்லைன்னா நிச்சயமா குறையாது என்றது என்னுடைய முதல்கட்ட கருத்து. அருண், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன, நீங்கள் நம்மளுக்கு வந்து நியூஸ் படி என்ன பண்ணாக்கா அவங்க வந்து பேரண்ட்ஸ் போய் உட்காந்து பேசி முடிக்கிறாங்க, சரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. மீண்டும் மறுபடியும் ஆர்ப்பாட்டத்துக்கு வாசலில் எதுக்காக உட்காரணும்? ஏன்னா நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. என்ன பண்ணாக்கா பள்ளிக்கு சீல் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அந்த பள்ளி மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்ன, இன்றைக்கி நீங்கள் ஒரு கட்சியாகவே இருக்கீங்க, உங்களுடைய கட்சியில் இப்போ நீங்களே ஒரு தவறு செய்யும் பொழுது உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா, இல்லை மொத்தமாகவே கட்சியை கலைச்சிருங்க அப்படின்னா நியாயமா? இப்போ நீங்க பேசுறது இது நீங்க ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். இப்போ நான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப எங்க கட்சியில நான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த தவறுக்கான தண்டனை எனக்கு கொடுக்கணும். அதை விட்டு போட்டு அந்த தண்டனையை கொடுக்காம என்னை காப்பாத்துறதுக்கு என் கட்சி செயல்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஏற்க முடியாது. அப்ப அந்த கட்சி மேலேயும் நடவடிக்கை வேணும். அவங்க கைது பண்ணிட்டாங்கல்ல. ஏங்க கைது பண்ணிட்டாங்கன்னா எப்பங்க கைது பண்ணாங்க? அப்புறம் எதுக்குங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி வெளியே பேச வேண்டாம்னு சொல்லணும்? குழந்தைக்கு ஒன்னும் ஆகலையில அப்புறம் என்னங்க, குழந்தை நல்லாதான் இருக்கு, அப்புறம் இந்த வார்த்தையில எதுக்குங்க பயன்படுத்தணும்? அப்ப அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அந்த ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி போலீஸ் சொல்லல, பள்ளி நிர்வாகம் சொல்லுது. அந்த ஆசிரியர் அந்த டீச்சர் எப்படி அவங்க தனிப்பட்ட முறையில ஸ்கூலுக்காக போய் பேசினாங்களா? மேனேஜ்மெண்ட் சொல்லாம இவங்க போய் பேசினாங்களா? மேனேஜ்மெண்ட் கொடுத்த பிரச்சனைனாலதான் இவங்க போய் பேசுறாங்க. அப்ப மேனேஜ்மெண்ட் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சரி, மேனேஜ்மெண்ட் மேல ஆக்ஷன் எடுத்தீங்க. மேனேஜ்மெண்ட் பார்க்க வேண்டியது யாரு? பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? 2022, 23, 2021, 22 2 வருஷம் ஸ்கூலுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிருக்கு. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் இருக்கான்னு தெரியாது. ஒரே கேம்பஸ்குள்ள 2 ஸ்கூல் ரன் ஆகுது. அப்ப பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? 2017 இதே ஸ்கூல்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. யூகேஜி பையனை 3வது படிக்கிற பையன் அடிச்சு கொண்டுட்டான்னு சொல்லி விஷயம் வருது. போய் ஸ்கூல்ல சண்டை கட்டுறோம், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுக்க போனா கேமரா ஒர்க் ஆகல. இப்போ அதே பதில் சொல்லுது நிர்வாகம், கேமரா இல்ல, கேமரா ஒர்க் ஆகலன்னு. 2017 இருந்து 2025 ஆயிடுச்சு, இன்னும் கேமரா ஒர்க் ஆகாம இருக்கு. இந்த லட்சணத்துல தான் இருக்கு. எத்தனை முறையா பள்ளி கல்வித்துறை இன்ஸ்பெக்ஷனுக்கு ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் பாத்துருந்தா இதெல்லாமே நடக்காம தடுக்கலாம் இல்லையா? நீங்க பிரச்சனை எங்க இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிற பள்ளி கல்வித்துறை கவனிக்கல. அப்ப இது பள்ளி கல்வித்துறை யார் கட்டுப்பாடுல? இது மொத்தம் வந்து முழுக்க நம்ம எடுத்தோம்னா வந்து ஸ்கூல் நிர்வாகத்தை மேல மட்டும் நம்ம பழைய சொல்ல முடியாது, அந்த வட இந்தியர் மேல மட்டும் பழைய சொல்ல முடியாது. அவன் பண்ணது தப்பு. எத்தனை பேர் நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு டீடைல்ஸ் கேட்டாங்களா? எத்தனை பேர் ஆதார் கார்டு வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க? முதல்ல இந்த ஸ்கூல் கொடுத்துருக்கா? நார்த் அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியுமா? அந்த ஸ்கூலுக்கு ஆதார் கார்டு டீடைல்ஸ் வச்சிருக்காங்களா? எவனோ ஒரு ஏஜென்ட்ட பிடிச்சு 100 பேர் 50 பேர் கொண்டாந்து வச்சு வேலைக்கு சம்பளத்துக்கு ஆள் கம்மியா கிடைக்குன்னு கொண்டாந்து போட்டு ஏன் உள்ளூருக்குள்ள ஆள் இல்லையா? அதுக்கு நீங்க அதுக்கு வந்து நீங்க அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளை தான் கேள்வி கேட்கணும். பள்ளிக்கூடத்தை முன்னே நாளைக்கு பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து அவங்களுடைய படிப்பு இப்போ ஒரு 10 நாள் பூட்டிட்டீங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய அந்த மனநிலை எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் போராட்டம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மனசில் என்ன வரும்? இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதா அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய மனப்பான்மை கீழே இறங்கிறாதா? நம்ம படிக்கிற பள்ளிக்கூடம் போல இதுவாக இருக்கே அப்படின்ட்டு. யாரு காரணங்க? இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்றுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க?
பள்ளிக்கூடம் தான். நீங்கள் இப்போ உள்ள இளைய சமுதாயம் நீங்கள் நாகரிகமாக எப்படி பண்ணணுமோ அதை பண்ணி ஒரு வழக்கறிஞரை போட்டு வாதாடலாமே. ரோட்டில் மறிக்கும் பொழுது எத்தனை பேருந்துகள். இப்போ சொல்றாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி அதுக்கான விஷயம் மேற்கொண்டுச்சு 2022ல இந்த மாதிரி அப்பவே வந்து பெண்களுக்கானவும் குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு போராட்டத்தை எடுத்து நம்ம தனியா நம்ம சைடுல இருந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை லான்ச் பண்ணி இதன் மூலமா யாராவது பாதிப்பு ஏற்பட்டா இல்ல சட்ட ரீதியான உதவிகள் வேணும்னா தாராளமா எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. டோல் ஃப்ரீ நம்பரை லான்ச் பண்ணி அவங்களுக்கு சட்ட உதவிகளும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஃப்ரீயா கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாம் ரெடி பண்ணி அந்த பேம்ப்ல நம்ம கொடுத்த நோட்டீஸ்லயே வந்து குழந்தைகளுக்கான அந்த கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் பெண்களுக்கான கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் இதெல்லாமே நம்ம விழிப்புணர்வு பண்ணோம். சரிங்களா? அந்த விழிப்புணர்வு பேனர்ஸ் கூட இந்த காவல்துறை கிழிச்சுதானே போட்டுச்சு. இன்னைக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஆக்ஷன் எடுக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல, நேரா போலீஸ் கிட்ட போனாங்க. ஓகே ரைட்டு. அப்ப போலீஸ் கிட்ட போனதுக்கு அப்புறம் சட்ட ரீதியானவும் அந்த குழந்தைகளுக்கு மன ரீதியானவும் அந்த கவுன்சிலிங் தேவைக்கு அப்ப அந்த நம்பர் இருந்ததுன்னா நம்ம கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கான உதவிகள் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாமா? அரசாங்கம் பண்ணல, தனிநபரா தனி இயக்கமா நம்ம எடுத்து பண்றோம். அதுக்கும் விடுறது இல்ல. இவங்களும் பண்ண மாட்டாங்க, பண்றதையும் விட மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ஒரு ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு. அது உங்களால பார்க்க முடியல. வட இந்தியால போலியா என்னது கோர்ட் ரன் ஆகுது, போலியா போலீஸ் ஸ்டேஷன் ரன் ஆகுது நம்ம பேசி வட இந்தியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரிய சிட்டின்னு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றோம், அத்தனை இது சொல்றோம். கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல போலியா காலேஜ் ரன் ஆயிட்டு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம திருப்பூர்ல 30-40 ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு. இது யாராவது இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இந்த கதிரவன் ஸ்கூல் பேரோட வந்திருக்கு. இல்லைன்னா தனியார் பள்ளின்னு ஒரே பேச்சுல போயிருப்பாங்க. ஆனா வட மாநிலத்தோட இங்க ஓரளவுக்கு தானே, அங்கே அதிகமா இருக்கு. அங்க ஒரு 500 ஸ்கூல்னா இங்க 40 ஸ்கூல் தானே. அது கரெக்டுங்க. நான் அந்த விஷயத்த நான் பேச வரல. நான் சொல்றேன் வட மாநில ஊர் எப்படி இருக்கும் அங்க போய் பாத்திருக்கீங்களா? ஒண்ணுமே இருக்காது, ஃபுல்லா காடா கிடக்கும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்கூல்ல வேலை செய்யற வாத்தியாருக்கு ABCD தெரியாது. அந்த லட்சணத்தை தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட மக்களை ஏமாத்துறன்னா பரவாயில்ல. இங்க திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரியான இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இத்தனை பேரை ஏமாத்தி இத கூட மானிட்டர் பண்ண முடியாமதான் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப திறனற்ற அரசாங்கமா தானே இருக்கு. அப்ப அரசாங்கத்தை தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாங்க வச்ச கோரிக்கை கடைசியில் அங்கதான் வந்துச்சு. சரி மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சர் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கு அழுத்தம் கொடுத்த மேனேஜ்மெண்ட் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க கேட்டப்பதான் காவல்துறை இன்னைக்கு ரொம்பவுமே மோசமான ஒரு தன்மையில தான் நடந்துகிட்டாங்க. எத்தனை பேரண்ட்ஸ் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போனாங்க, எத்தனை பேரண்ட்ஸுக்கு வாயில மூக்குல அடி விழுந்தது தெரியுங்களா? அங்க மண்டபத்துல உட்கார்ந்து என்ன மாதிரியான மிரட்டல்கள் கொடுத்தாங்க தெரியுமா பேரண்ட்ஸுக்கு? அவங்க இப்போ குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்களை என்ன மாதிரியான மன ரீதியான மன உளைச்சலை கொடுத்தாங்க தெரியுங்களா? 6 பேரை தனியா பிரிச்சு உட்கார வச்சு அவங்க எல்லாம் ரிமாண்ட் பண்ண போறோம், ஜெயில போட போறோம். இப்படிதான் 6 பேரை பிரிச்சு உட்கார வச்சு அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அப்ப நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், நாங்க பண்றத பண்ணுவோம். யாரும் வந்து கேள்வி கேட்டக்கூடாது, போராட்டம் பண்ணிடக்கூடாது. நீ நாளைக்கு திருப்பி வந்து போராட்டம் ரோட்ல உட்காந்துடக்கூடாதுங்கிறனால இந்த மிரட்டல் பண்ணுது. இல்ல ஏன்னா கள்ளக்குறிச்சியில ஃபர்ஸ்ட் வந்து சுபஸ்ரீ விஷயத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் நாள் போறாங்க, போராட்டம் பண்றாங்க. அவங்கள காவல்துறை எதுவுமே பண்ணல, சரின்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு அனுப்பாம விட்டனால தானே மறுபடியும் 4 நாள் கழிச்சு இன்னைக்கு அதுக்குள்ள ஃபைனை பூரா பாவம் சுபஸ்ரீ அந்த பொண்ணுடைய அம்மா தான் கட்டணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை அவங்க மேலே தானே வழக்கு பாய்ச்சு. அந்த மாதிரி திருப்பூர்லேயே நடக்கக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாக காவல்துறை இருக்காங்க. அந்த முன்னெச்சரிக்கையில பள்ளிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டா அதை பண்ணுங்க. நீங்க எத்தனை ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கு, இவ்வளவுதான் அட்மிஷன் எடுக்கணும். இன்ன வரைக்கும் இன்னைக்கு திமுக அரசு ஆட்சியில் இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தது. எந்த அரசாங்கமாவது ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளவுதான் ஃபீஸ்ங்கிறத வெளிப்படையா சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஸ்கூலோட ஃபீஸ் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு, ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்களா? வெறும் மெமோல எழுதி கொடுக்குறாங்க, வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க. கட்டுற அமௌண்ட்டுக்கு பில்லு கொடுக்குறாங்களா? கிடையாது. எந்த பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குறாங்களா? அரசு பள்ளி நல்லா தானே இப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அரசு பள்ளி எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. நாங்க தனியார்ல தான் போவோம்னு சொல்றதுக்கு அதுக்கு நீங்க ஃபீஸ் உங்களால இப்ப 1 லட்சம் கொடுக்க முடியுதுன்னா நீங்க கொடுக்குறீங்க, 50,000 கொடுக்க முடியும்னா நான் கொடுக்குறேன். அது தனிப்பட்ட மனிதனுடைய தானே. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட மக்களுடைய வருமானம் இல்ல அவங்களோட பிரஸ்டீஜ் பாக்குறாங்க. அது எல்லாமே விட்டுருங்க, சரிங்களா? பிரச்சனை வரையில இதெல்லாம் கண்காணிச்சு ரெகுலேஷனுக்குள்ள வச்சிருக்க வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத என்னோட கேள்வி. இதை கேட்க போனதுனாலதான் வந்து அப்ப மேனேஜ்மெண்ட் சரியில்லாம இந்த ஸ்கூலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம யார் ரன் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்தது நம்ம கேட்க போகிறதா அரஸ்ட்ங்கிற பிரச்சனையே வருது. கலஞ்செல்லாம் யாரும் போக கிடையாது, கலஞ்சு போனது முன். ஓகே. ஆனா இமானல் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்ன,
தமிழ்நாட்டில் மட்டும் தவறு நடந்துச்சு அப்படின்னாக்கா, அது முதலமைச்சராக இருக்கட்டும், கீழே இருக்கிற ஏழையாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது இந்த சிசிடிவி காணாமல் போயிடுது, இல்லாட்டினா அதில் இருக்கிறது பூரா ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடுது ஒன்று. இன்னொன்று, நம்ம ராமேஸ்வரத்தில் ஒரு பிள்ளை இதே மாதிரி பாலியல் தொல்லை தான், பெரிய பிரச்சனை ஆகி அப்போ காவல்துறை ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. வடமாநிலம், அதாவது வடமாநிலம்னா தமிழ்நாட்டை தவிர வெளியிலேருந்து யார் வேலைக்கு வந்தாலும், வீட்டுக்கு வாடகைக்கு வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, வேலைக்கு வச்சுருந்தாலும் சரி, அவங்களுடைய டீட்டெயிலை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற காவல்துறைகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்க. இது வரைக்கும் எந்த காவல்துறையிலும் எடுக்கலை. இது 2 பாயிண்ட் தானே, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை பத்தி பேசணும்னா 1,00,000 டாபிக் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இப்ப இந்த தடம் வந்து மாறக்கூடாது. இந்த குறிப்பா நண்பர் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கருத்தை வந்து நம்ம ஆதரிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றாப்புலன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ஒரு பள்ளிக்கூடம் வந்து, குறிப்பா இந்த பள்ளிக்கூடம் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற கருத்து வந்து ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா பள்ளி கல்வித்துறையோ இல்ல மாவட்ட ஆட்சியாளர் அவர்களோ உடனடி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது ஒண்ணு. நான் வந்து வேற டாபிக் உள்ளே போக விரும்பல. இந்த பர்டிகுலரா இந்த கதிரவன் ஸ்கூல், இந்த சிறுமி, இந்த ஒரு இத பத்தி தான் நான் பேச விரும்புறேன். இன்னைக்கு பெற்றோர்கள் கூடுறதுங்கிறது இது ஒரு இயல்பான விஷயம். தன்னுடைய குழந்தைகளுக்கு இது நடந்துடக்கூடாது, மற்ற குழந்தைகளை வந்து தான் குழந்தைகளாகவே நினைக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ், அந்த நிலவரம் அந்த டீச்சருக்கு இருந்திருக்கணும். அந்த டீச்சரும் ஒரு பெண்மணி தான், இது நம்ம குழந்தை இல்ல இன்னொருத்தவங்க குழந்தை அப்படின்னு இவங்க நினைக்காம இருந்திருந்தா கூட இது வந்து உடனடியா காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நண்பர் சொன்ன மாதிரி இது ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். நீங்க ஒரு டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க வந்து அந்த குழந்தைகளை வந்து தான் குழந்தை மாதிரிதான் பார்ப்பாங்க. அது ஏன்னா தாயும் தந்தை, அதாவது அன்னையும் தெய்வமும் முன்னறி தெய்வம்னு சொல்றாங்க. இறைவனுக்கு முன்னாடி நம்ம வந்து குருவை தான் பாக்குறோம். குருங்கிறது வந்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான். நான் இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையில நான் ஆசிரியர்களை வந்து துச்சமா தூக்கி போட விரும்பல. அது மாதிரி பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து இங்க வந்து கூட்டம் கூடுனதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். இது வந்து தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம், யாரும் இது கூப்பிட்டு வரக்கூடிய கூட்டம் அல்ல. ஆனா இது என்ன கணிப்புப்படி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் தான் கலந்துருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில காவல்துறை அதிகாரிகள்ட்ட நான் கேட்கும் போது ஏன் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு சில நபர்கள் இது பொதுவெளியில இருக்கு, ஸ்கூலுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் அப்படின்னு காவல்துறை உயர் அதிகாரிகள்ட்ட கேட்டிருக்காங்க. அதுல ஒரு சில பேரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி நீங்க நடவடிக்கை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா கொடுக்கலன்னா நாங்க வந்து மண்ணெண்ணெய் ஊத்திட்டு கொளுத்திப்போம் அப்படின்னு கூட சில வார்த்தைகள் போயிருக்கிறத சொல்றாங்க. அது நண்பர் அருணுக்கு தான் தெரியும். பொதுவா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல கூடுனாலே அது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுது, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. அந்த ஒரு முன்னெச்சரிக்கையின் காரணமாக கூட காவல்துறை வந்து கைது பண்ணி, கைதுங்கிறது இது கைது அல்ல, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து ஒரு மண்டபத்துல கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது இயல்பு. அது பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கலாம், இப்ப நம்மள போன்ற அரசியல்வாதிகளுக்கு அது தெரியும். குறுக்கிட்டுறேன். இன்னைக்கு போராட்டத்துல கலந்துகிட்ட நிறைய பேர், கிட்டத்தட்ட 13 பேர் பக்கம் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எந்த போராட்டத்தையும் ஜிஹெச் கூட்டிட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நானும் ஒரு ஆள் இல்ல. அதாவது ஜிஹெச் போய் எஃப்ஐஆர் போட்டு அந்த ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவா அனைத்து அமைப்புகளும் களமிறங்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது குறிப்பா புதிய நாங்களும் உங்க கூட இல்ல, தோழமை அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் ஆதரவா வராங்கிறது 2வது விஷயம். இந்த மாதிரி ஒரு செயல்பாட காவல்துறை மேற்கொள்ளையில காவல்துறைக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள் மேலிடத்துல இருந்து கொடுக்கப்படுங்கிற ஒரு விஷயம், கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதாவது நீங்க சொல்லிடுறேன், களத்துல நீங்க சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், பள்ளி நிர்வாகத்து மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டது உண்மைதான். அங்க இருந்த பொதுமக்கள் பேரண்ட்ஸும் கேட்டாங்க, மற்ற கட்சி நிர்வாகிகளும் ஒரு சில பேர் அதை கேட்டாங்க, ஒரு சில பேர் பேப்பரோடய வந்துட்டாங்க, நீங்க எழுதி கீழ் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு வந்து இவங்க ஒண்ணு கொடுக்க முடியும்னு சொல்ல இல்ல, அவங்க வாய் வழியா கூட பள்ளி மீது நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கிற வார்த்தைய காவல்துறையும் கொடுக்கல, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர்ஸும் கொடுக்கல. இந்த கேள்வி கேட்டோன்னா டிஇஓ ஃபர்ஸ்ட் ஆளா பறந்து போயிட்டாரு. அங்கிருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆனதே பள்ளி மேல என்ன சொன்னோன்னே அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருந்து கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் தான்
ஓகே அண்ணா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது நண்பர் அருண்குமார் வந்து இப்ப நம்ம 3 பேருமே பொலிட்டிக்கல் பீப்புள் தான். இப்ப இப்ராஹிம் பாதுஷாவா இருக்கட்டும், அருண்குமாரா இருக்கட்டும், நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, ஒரு பொது வெளியில என்ன நடக்கும்ங்கிறது நம்மளால உணர முடியும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க எமோஷன் ஆகி அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்லயே ஒரு மயக்கடிச்சு விழுந்துட்டாலோ இல்ல ஒரு அசாதாரண ஒரு சூழல் வந்துருச்சுனாலோ அது வந்து சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கை காவல்துறை எடுக்குது. அதே மாதிரி காவல்துறையில இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் வந்து என்ன பேசணும்னு தெரியாம கூட சில பேர் பேசிடுவாங்க. அதையும் நாங்க பாக்குறோம். அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்டுங்க வந்து வச்சதாகவும் நான் அறிகிறேன். இப்போ ஒரு அசாதாரண ஒரு சூழல் இருக்கும்போது கண்டிப்பா நிர்வாகத்தை கூட பேச்சுவார்த்தையை காவல்துறை எப்போதுமே அனுமதிக்காது. அது என்ன ஆகுதுன்னா ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுரும். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த இடத்துல கூட்டிட்டாங்க. அப்ப காவல்துறை எண்ணிக்கை அந்த அளவுக்கு கிடையாது. இது நாளைக்கு இந்த பிரச்சனை போய் இது வேற மாதிரி வந்துடும். அந்த ஒரு முன்னெச்சரிக்கையாக அவங்க எடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருந்தாலோ ரிமாண்ட் பண்ணியிருந்தாலோ அது வந்து ஏற்புடையது அல்ல. அதனால திருப்பூர் மாவட்ட எஸ்பியா இருக்கட்டும், கமிஷனரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியாளரா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருந்ததுன்னா அது ஏற்படுவது அல்ல. உடனடியா நீங்க தலையிட்டு இதுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை நீங்க விடுவிக்கணும். அவங்க மேல எந்த எஃப்ஐஆரும் போடக்கூடாது. உடனடிக்காக போராடக்கூடியதுல யாருமே எந்த இடத்துல யாரும் தயங்க போறது கிடையாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா, கண்டிப்பா எடுத்திருக்கு. ஆனா லேட்டா எடுத்திருக்காங்கிறது உண்மை. நம்ம எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசணும். நடவடிக்கை அந்த பையன் மீது போக்சோ சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா லேட்டா எடுத்ததுங்கிறது உண்மை. இது எல்லாருமே இருக்கும். இப்ப என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துட்டாலே நான் என்ன நினைப்பேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியக்கூடாதுப்பா அப்படிதான் நினைப்போம். அந்த ஒரு விஷயம் தான் இதுல நடந்திருக்கு. இது இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூட அமைப்புல வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவா சொல்றோம். இது வரக்கூடிய நாட்கள்ல வந்து இப்ப எப்படி காவல்துறை ரோந்து வராங்களோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல டெய்லி கூட பள்ளிக்கூடத்தை பாதுகாக்க முடியாம அப்புறம் காவல்துறை எதுக்கு இருக்கு? காவல்துறை வந்து கண்டிப்பா தினசோரி நீங்க அந்த பெட்ரோல் வாகனமோ இல்ல அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு அதிகாரியோ நீங்க நியமிச்சு ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தினந்தோறும் கொடுக்கணும். நீங்க காலையில ஒரு 5 பீரியடு, மதியம் 5 பீரியடுன்னு சொல்லி ஒரு 10 பீரியடு கொண்டு போறீங்க. ஒரு பீரியடை கட் பண்ணி கூட காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு லெசன் எடுக்கணும். இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட அணுகலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கலாம். இல்ல நாளைக்கு ஒரு அதிகாரி வருவாங்க, நடந்ததை நீங்க சொல்லலாம்னு சொல்லி குழந்தையில இருந்து நம்ம அந்த ஒரு சட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிறது இந்த பேட்டி மூலமா நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுக்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நிம்மதியா தூங்குறோம், நிம்மதியா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதுல காவல்துறையோட பங்கு நிறைய இருக்கு. ஒட்டுமொத்தமா காவல்துறை அதிகாரிகளை இந்த இடத்துல குறை சொல்ல நான் விரும்பல. அதனால இது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வரக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில நீங்க இந்த கைது பண்ணி இருந்தீங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனா உள்நோக்கத்தின் அடிப்படையில யாருடைய தூண்டுதல்லையாச்சும் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகேண்ணா. அண்ணா இப்ராஹிம் பாதுஷாண்ணா, இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னாக்க அண்ணன்ட்டையும் கேட்டிருந்தேன். பள்ளிக்கூடத்தில் அதாவது அருண் சொன்ன மாதிரி 2019லையும் கேமரா வேலை செய்யலைன்னு சொன்னாங்க, இன்றைக்கும் கேமரா வேலை செய்யலைங்கிறாங்க. இது பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அங்கேயும் கேமரா வேலை செய்யலை. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கே பூரா கேமரா வேலை, சிசிடிவி கேமராங்கிறத முக்கியமான காரணத்துக்காக தான் வைக்கிறோம். அப்போ அதுவும் வேலை செய்யாமல் போயிடுது ஒன்று. இன்னொன்று, காவல்துறை ஏற்கனவே சொன்னாங்க, ஏன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறக்காக. நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி வட மாநிலத்தவர் வந்ததுக்கப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. உண்மை எல்லாருமே ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. அப்போ தண்ணி அடிக்கிறதோட கஞ்சாவில் வந்து ரொம்ப ஒரு போதை, ஒரு சுய நினைவே மாறிடும்னு வைங்கள. அப்போ அவங்களுடைய கணக்கெடுப்படுத்த அவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல. இன்றைக்கி நான் வந்துட்டேன் இந்த இடத்துல வேலை ஆக்குறேன்னு ஒரு காவல்துறையில் அந்த கைரேகை வச்சுருந்தா ஒரு பயம் வரும். ஆனால் இன்னும் காவல்துறை அந்த பதிவேற்றை ஏற்றவே இல்லையே அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இல்ல, முதல்ல வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு 3 நாள் தாமதம் என்பதை வந்து இப்போது நம்ம வந்து கண்டிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இப்போ வந்து இதெல்லாம் வெளியே வர அளவுக்கு வந்துருச்சுன்றதை நம்ம பாராட்டணும். ஏன்னா கடந்த காலங்கள்ல பல வருடங்கள் கழித்து அல்லது பல மாதங்கள் கழித்து அல்லது சில நாட்கள் கழித்து வந்த காலம் மாறி இன்னைக்கு ஓரிரு நாட்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததற்கு முதலில் அந்த குழந்தைகள் உட்பட அனைவரும் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத இல்ல முன்னேறி இருக்கோன்றதை நம்ம வந்து ஏத்துக்கணும். அதே மாதிரி இந்த நடவடிக்கைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிறிய பள்ளிக்கூடமா இருந்தா ஒரு நடவடிக்கை இருக்கும், ஒரு நடுத்தர பள்ளிக்கூடமா இருந்தா ஒரு நடவடிக்கை இருக்கும்.
பெரிய கார்பரேட் பள்ளிக்கூடங்களா இருந்தா ஒரு நடவடிக்கை எடுக்கும். ஒரு சாதாரண டீ கடைக்கு கூடி இன்னைக்கு பர்மிஷன் வாங்கணுன்ற சூழ்நிலைகளை ஒரு கட்டுக்கோப்பா ஏற்படுத்தக்கூடிய தமிழக அரசு வந்து ஒரு அரசு பதிவே இல்லாம ஒரு பள்ளி இயங்குறத வந்து கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி தான். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து நானும் அண்ணன் இமானுவேல் அண்ணனும் வந்து பேச முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப தேர்தல் காலம் நெருங்கி வர காலகட்டத்துல ஒரு லிமிட் தாண்டி பேசும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து உண்டு பண்ணும். ஆனா அதே சமயம் வந்து தம்பி அருண் போன்ற ஆட்கள் வந்து இளம் பெற்று பயமறியாது என்று போன்று அற்புதமான ஒரு கலப்பணியில யதார்த்தமா நேர்த்தியா விட்டு சாத்துறீங்க, அது வரவேற்கிறோம். ஆனா ஏன்னா சில நேரங்கள்ல எங்களை போன்ற தலைமைகளுக்கு ஒரு நிதானமா நாங்க பதில் சொல்லிட்டோம்னா நாளைக்கு எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சில இடங்களுக்கு நாங்க போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நாங்க இத பொதுப்படையா பார்க்க வேண்டிய நீங்க அருண் அவர்கள் வந்து ஒரு நேரடி தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலை கூட நாங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய தெளிவு சுழிகள் என்ன, இதனுடைய பின்னாடி பிரச்சனை என்ன, முன்னாடி பிரச்சனைகள் என்ன, அல்லது எந்த நடவடிக்கை எடுத்திருக்கு, அல்லது நம்ம எந்த கூட்டணி அதனுடைய நேர்த்தி என்னன்றத பேசக்கூடிய ஒரு நெருக்கடியில நாங்க இருக்கிறோன்றத உண்மையை உணர்ந்து நான் பேசுறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே போன்று நடவடிக்கைகள் கடந்த காலங்களை விட இந்த காலங்களில் அது திமுக ஆட்சி செய்தாலும் சரி அல்லது அதிமுக ஆட்சி செய்தாலும் சரி அல்லது வேற கட்சிகள் ஆட்சி செய்தாலும் சரி நம்மை போன்ற ஒரு புதிய வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்ததனுடைய விளைவாக உடனடி நடவடிக்கைகள் துவங்கிவிட்டன. ஆனா இன்னும் காலங்கள் ஆகும். அந்த சிசிடிவி கேமராக்கள் நானே சில பள்ளிகளுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்த போது இதே போன்று சில மாடிகள் இருந்து விழுந்து விபத்து ஏற்பட்ட போது அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யல, அதை எதிர்த்து காவல்துறையில புகார்கள் கொடுத்துள்ளோம். ஆனா வருங்காலங்கள்ல நிச்சயமா சொல்றோம், இது போன்ற நம்ம போன்ற புத்துணர்ச்சி மிக்க இளைஞர்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தலைவர் பெருமக்கள் நிச்சயம் போராடுவோம் என்ற பயம் ஆளுகிற அரசிற்கும் அரசு நிர்வாகத்திற்கும் அரசு இயந்திரத்திற்கும் வந்துவிட்டது. எனவே நிச்சயமாக இதில் வந்து இந்த அளவுக்கு புகார் கொடுக்கிற அளவுக்கு வந்தாங்க அப்படின்றத வரவேற்கணும்ன்றத நான் பாக்குறேன். நடவடிக்கைகள் இன்னும் துரிதப்படுத்த வேண்டும். அது தகவல் தொழில்நுட்ப விதத்திலும் சரி அல்லது சட்டத்தினுடைய பிடியிலும் சரி தப்பிக்காமல் இருக்க கடுமையான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தணும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அருண்குமார், உங்களுடைய இறுதியான கருத்து ஒரு நிமிடத்தில். இறுதியான கருத்து, புதிய திராவிட கழகம் மற்றும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இருவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இப்ராஹிம் அண்ணா, அவரு பேசையில அவரை பத்தி எனக்கு பர்சனலாவும் தெரியும். களத்துல எவ்வளவு ஒரு என்ன மாதிரியான போராளி, எப்படி அவரு களத்துல நிப்பாருங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதை தாண்டி இப்ப பேசலையும் அவர் பேசின அனைத்து விஷயங்களும் அவர் மனசுல இருந்து வந்திருக்கு. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம வெளிப்படையா பேசியிருக்காரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியான கருத்து அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்காம இருக்கணும், பெருகாம இருக்கணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையாகணும், இதே மாதிரி நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கணும். அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி போதை பழக்கம், அதுல இந்த கஞ்சா அது வந்து மிக அளவுல பெருகிட்டு இருக்கு. இத எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த கஞ்சாவுடைய அந்த கஞ்சா வளர்ச்சியை வந்து தடுக்கணும். ஆனா அதுல வந்து அரசு தவறிட்டு இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 2021 இருந்து 23 வரைக்கும் NRCP-யோட டேட்டா 55% தமிழ்நாட்டுல மட்டும் இந்த 3 வருஷத்துல குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமைகளும் குழந்தை திருமணங்களும் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு டேட்டா சொல்லுது. சோ இதெல்லாம் வந்து நிர்வாகத்தினுடைய திறனற்ற செயலை தான் குறிக்குது. இத நான் வெளிப்படையாக சொல்றேன். இதுல யாராவது கோபம் ஏற்பட்டா இது உண்மை. ஏன்னா நீங்க யார் வேணாலும் NRCP டேட்டா யார் வேணாலும் போய் எடுத்து பார்க்கலாம். இது தமிழகத்தினுடைய நிலைமை இதுதான். இதெல்லாம் மாறணும் அப்படிங்கறதுல இவ்வளவு அமைப்புகள் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு அண்ணா சொன்ன மாதிரி உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா இத்தனை அமைப்புகள் களத்துல இருக்கிறதுனால மட்டும்தான். இன்னைக்கு பஜாஜ் சம்பந்தமா ஒரு சின்ன போன் போனாலும் அண்ணா சொன்ன மாதிரி வர அந்த பசங்களை டக்குனு அவங்க போன் எடுத்தாலே அந்த பசங்க பயப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகளோட செயல்பாடுகளால மட்டும்தான் நடவடிக்கை உடனடியே எடுக்கப்படுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இது போன்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் தனித்தனியான அங்கங்க வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து வைக்கணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கான தனி ஆல்ரெடி வந்து குழந்தைகளுக்கான குழந்தை பாதுகாப்பு துறை இதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் வெறும் போன் நம்பர்ஸா மட்டும்தான் இருக்கு. அந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னே தெரியாத தொலைவி போற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயும் எப்படி பெண்கள் காவல் நிலையங்கள் இருக்கோ அதே மாதிரி குழந்தைகளுக்கான இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு செட்டப் வேணும். ஆமா, அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இந்த சம்பவத்தை கண்டிச்சும் பல்வேறு நிர்வாகத்தை கண்டிச்சும் என்னுடைய இந்த நேரலையை முடிச்சுக்கிறேன். நன்றி.
இன்னொன்று ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கும் பொழுது நம்ம புதுசாக வர்றோம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய நல்லதை சொல்கிறோமோ இல்லை குறைகளை சொன்னால் தானே நம்மளும் வெளியே வருவோம், அப்படி தானே? ஆனால் இமானுவேல்ண்ணா உங்களுடைய இறுதி கருத்துண்ணா? தமிழ்நாடு இளைஞர் கட்சி வந்து விஜயோட கூட்டணி வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆளுங்கட்சியை வந்து தாக்கி பேசியிருக்காப்புல, அவருக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி காவல்துறை வந்து குழந்தைகளுக்குன்னு சொல்லி தனியா ஒரு டீம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அவங்க வந்து குழந்தைங்களையும் மாணவர்களையும் நேரடியா அவங்க வந்து கண்காணிக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு போலீஸ் வந்துட்டு போகும்போது நமக்கு வந்து உண்டு, இதுதான் உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிக்கவும் பேரண்ட்டுக்கோ இல்ல அந்த மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ நாளைக்கு போலீஸ் வந்துச்சுன்னா நடந்ததை வந்து அவங்க கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அந்த குற்றங்கள் வந்து யாரும் மறைக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. தம்பி சொன்ன மாதிரி எங்களுக்கு கட்சி அப்படிங்கறத தாண்டி நாங்க வந்து எம்எல்ஏவோ அமைச்சர் ஆக போறது கிடையாது, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஆக போறது கிடையாது. மக்கள் சார்ந்த விஷயத்தை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த துண்டை போட்டிருக்கோம். ஒருவேளை நாங்க தேவை அப்படின்னா துண்டை கழட்டி வச்சுட்டு ஒரு நார்மல் மனிதனா நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கோம். வழக்குக்கோ போலீஸுக்கோ பயப்படுற ஆள் நாங்க கிடையாது, எங்க மேல எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. அதே மாதிரி இந்த வடமாநிலத்து நபரா இருந்தாலும் சரி, அது லோக்கல் பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மக்கள் கூடக்கூடிய இடத்துல நம்ம அவங்களுக்கு பணி அமைக்கும் போது நன்னடத்தை சர்டிபிகேட் வந்து காவல்துறையில இருந்து வாங்கிட்டு வரணும். அதாவது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க மேல வந்து எந்த குற்ற பின்னணியும் இல்ல, இவங்க வந்து இந்த பணிக்கு வேலை செய்யறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு அப்படின்னு ஒரு நன்னடத்தை சர்டிபிகேட்டை வாங்கி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்ல சேர்க்கும் போது இவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மேபி இந்த குழந்தைக்கான முழு நிவாரணத்தையும் ஏதாச்சும் ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசு தனி கேர் எடுத்து இந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை கொடுத்து இந்த பிரச்சனை வந்து இனிமேல் தொடராத அளவுக்கு பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த சிறப்பான நேர்காணல் எடுத்த காலையின் டிவிக்கும் அருமை நம்பர் நம்ம அந்தோணி அவர்களுக்கும் தமிழ்நாடு யூத் பார்ட்டி அருண்குமார் அவர்களுக்கும் அருமை சகோதரர் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் சார்ந்த கட்சியின் சார்பாகவும் எனக்கு அனுமதி அளித்த தலைவர் ராஜகவுண்டர் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ஓகேண்ணா. ஆனா இந்த விஷயத்துல உங்களுடைய ஒரு நிமிட கருத்துண்ணா? இல்ல, நிச்சயமா வந்து இந்த சட்டவிரோத குண்டர்களை நம்ம எப்படி ஒடுக்கணும் அப்படின்னா அந்த அண்ணன் இமானுவேல் சொன்னது போலதான். அதாவது ஒரு பிசிசி சர்டிபிகேட், அதாவது வெளி இடத்துல இருந்து வரும்போது ஒரு வீட்டுக்கு வரும்போது டிஆர்ஏ எக்ஸாம் எழுதி இருக்கணும், போலீஸ் கிளியரிங் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் எந்த குற்ற பின்னணி இல்ல, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க மாட்டார்னு ஒரு சர்டிபிகேட் வச்சா மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு போக முடியும்ன்ற சட்டத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தோம். அதே மாதிரி பள்ளிகள்ல வந்து இது போன்ற ஒரு வேலைக்கு சேரும் போது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அவங்களுடைய எல்லா லேபர்ஸ்ட வாங்கணுன்றது சாத்தியம் பண்ண முடியாது. ஏன்னா 300-400 லேபர்ஸ், அதான் குறைந்தபட்சம் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு இந்த மாதிரி உறுதிமொழிகள் எழுதி வாங்குறது, அதே மாதிரி வந்து அவங்க எந்த குற்றப்பின்னணி இல்லாதவங்க அப்படின்றது. ஆனா இன்னைக்கு இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியம் இல்லை. தொடர்ச்சியா எப்படி நாங்க ஒரு 8 வருஷம் இந்த சட்டவிரோத குண்டர்களுக்கு எதிராக போராடின மாதிரி நம் தலைவர் பெருமக்கள் தொடர்ச்சியா இதை பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிச்சு இதை ஒரு பொது வெளியில வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு அறிவு சார்ந்த இடத்துக்கு கொண்டு போய் அவர்களை அவர்களை உணர்த்தி அவர்களும் இதுக்குள்ள வந்து கண்காணிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். ஏன்னா இது வந்து தனி மனித ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. இது வந்து மற்ற இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு உடனே சரி செய்ய முடியுமானா நிச்சயமா வாய்ப்பு இல்லை. ஆனா இது தொடர்ச்சியா பேச ஆரம்பிக்கும் போது நம்ம போன்ற தலைவர் பெருமக்கள் தொடர்ச்சியா இது போன்ற டிபேட்டுகள் பொதுமக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும் போது, அரசு இயந்திரங்கள்ட்ட கொண்டு சேர்க்கும் போது இது சாத்தியம். ஆனா இன்னைக்கு வந்து இது துவங்கியது அப்படின்றது திருப்பூர்ல இந்த அளவுக்கு வீரியமா கொண்டு போனது நம்மளுடைய திருப்பூருடைய யூத் பார்ட்டியினுடைய மண்டல செயலாளர் போன்ற இளைய சமுதாயம். அதே போன்று வருங்காலங்கள்ல வந்து இமானுவேல் சொன்ன நம்ம முதல்வர் துணை முதல்வர் இல்ல, நம்ம தான் முதல்வர் துணை முதல்வர் ஆகணும். அதுக்கான கட்டமைப்பு நான் அந்த மேடையில பேசும்போதே நான் சொன்னேன். அண்ணன் ராஜகவுண்டர் அவர்கள் வந்து இது போல ஒரு நல்ல ஒரு டீமை எல்லாத்தையுமே எந்த ஒரு சாதி மத இனம் இல்லாம ஒருங்கிணைச்சாரு. இன்னைக்கு திமுக அதிமுக ஒருங்கிணைச்சிருக்காங்க. நாளைக்கு நம்மை போன்ற தலைவர்கள் ஒருங்கிணைச்சு சட்டமன்ற பாராளுமன்ற மாமன்றங்களில் பயணிக்கும் போது இன்றைக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் இந்த அளவுக்கு மக்கள் மீது நம்ம ஒரு நல்ல மனிதமிக்க சேவை செய்யக்கூடிய நம்ம அதிகாரத்துக்கு வரும்போது இனியும் செய்யலாம். எனக்கு முன்னாடி அனுபவசாலியான அண்ணன் போன்றவர்கள் தம்பி போன்றவர்களை வந்து சட்டமன்ற மாமன்றத்துக்கு போகணுன்றது என்னோட ஆசை, என்னுடைய வாழ்த்துக்கள்.
நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். இதுல நிச்சயமா நல்ல ஒரு முடிவு வரும். இது ஒரு துவக்கம். இந்த குற்றங்களை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு நல்ல அணி என்று என்னுடைய இதுல சொல்லி அண்ணன் ஆற்றல் மிகு அண்ணன் இமானுவேல் அண்ணன் அவர்களுக்கும் அருமை தம்பி அருண் அவர்களுக்கும் நம்ம ஊர் செயல் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நான் சார்ந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட 3 பேருக்கும் நன்றி.